சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் சத்யா கிட்ட சொன்ன மாதிரியே ரேகாவை நல்லபடியாக தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்திரா சொல்கிறாங்க, என்ன சத்யா, ரேகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, இனி நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரேகா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் சத்யாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் சத்யாவுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சத்யாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. அதனால தான் நான் உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கேன். என்னை நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு தெரியும். என் வீட்டில் நான் தனியாக இருந்தப்ப என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட சரியாக பேசவும் மாட்டாங்க, என்னை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. முத்து, நீங்கள் தான் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்திருந்தா மறுபடியும் என் அப்பா என்னை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் சத்யாகிட்ட பேசியிருக்கவும் முடியாது, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவும் முடியாது. நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். முத்து, மீனா, நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்காக கண்டிப்பாக நானும் உங்களுக்கு பெரிய உதவி செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேகா, நீங்கள் எதுக்கு உதவி செய்யணும்? என் தம்பி சத்யாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ என் தம்பி சத்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா, அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா கவலைப்படாமல் இரு, சீக்கிரமாகவே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சத்யா, எங்கே வேலைக்கு போகிறது, என்ன செய்கிறதுன்னு ரொம்ப யோசிக்காத, நான் தான் வந்துட்டேன்ல, நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நம்ம வேலையை பொறுப்பாக பார்த்துக்கலாம். எனக்கு பிஸ்னஸை பற்றி எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறமா தான் எங்கள் கம்பெனிக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னு என் அப்பா எப்பயுமே உங்களை பாராட்டி பேசுவாங்க சத்யா. ஆனால் என்ன, நான் உங்களை விரும்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அப்பா இப்படிலாம் பிரச்சனை செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க சத்யா. இனி நீங்கள் கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க. என் அப்பா உங்களை புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு உங்களுக்கு பிரச்சனை செஞ்சுருக்காங்கல்ல, கண்டிப்பாக சிந்தாமணிக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்லபடியாக சம்பாதிக்கணும், நீங்கள் முன்னேறதை பார்த்து என் அப்பா சந்தோஷப்படணும், மறுபடியும் என் அப்பா என்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சத்யா, இப்போவே ரேகா உனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேகா சொன்ன மாதிரியே நீ நல்லபடியாக சம்பாதிக்கணும், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அப்போ தான் ரேகாவோட அப்பா சந்தோஷப்படுவார், ரேகாவையும் புரிஞ்சுப்பார். ரேகா சொல்கிற மாதிரியே நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அக்கா, அதான் ரேகா வந்துட்டாங்கல்ல, இனி கண்டிப்பாக நான் ரேகா பேச்சை கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரேகா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நன்றி சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனாக்கு ஃபோன் வருது. மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்காக உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்துவும் சவாரிக்கு கிளம்புறாரு. இங்கே மீனா பூக்கடைக்கு வராங்க. அவங்க வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்க்குறாங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா மீனா கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. என்ன மீனா, பூக்கடைக்கு வந்துட்டிங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் வித்யா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சந்தோஷமாக தாங்க இருக்கேன். ஆமாம், உங்களுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் மனோஜ் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் இப்போ ஏற்கனவே எங்ககிட்ட உதவி கேட்டுட்ருக்காரு, ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியா, ரோகிணி மனோஜ் மேலே மட்டும் இல்லை, விஜயா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்கா. இன்னும் ரோகிணி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. கண்டிப்பாக விஜயா வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ரோகிணி யோசிக்கிறா. எவ்வளோதான் பேசினாலும் ரோகிணி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ரோகிணி மருமகளாக வரவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல வித்யா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இத்தனை நாள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன், ஆனால் இப்போ ரோகிணி கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு தான் ரோகிணி வீட்டுக்கு போனேன். ஆனால் ரோகிணி சரியாக சாப்பிடாம ரொம்பவே மனசு வேதனையோடு அழுதுகிட்டே இருந்ததை பார்த்தேன். அதனால் ரோகிணிகிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் ரோகிணி மறுபடியும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மனோஜ் தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும், இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு ரோகிணி சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பரவாயில்லையே, அப்போ ரோகிணி மனசு மாறிட்டாளா, மனோஜை புரிஞ்சுக்கிட்டாளா, அப்போ கிறிஷோட வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு ரோகிணி யோசனை பண்ணியிருப்பா, அதனால தான் இப்படிலாம் பேசியிருப்பா. எப்படியோ ரோகிணியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணேன், ஆனால் ரோகிணி நிறைய பொய் சொல்லிட்டா, உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டா, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறா. ஆனாலும் ரோகிணி இனியாவது கிறிஷுக்காக அமைதியாக இருக்கணும், கிறிஷுக்காக நல்லா சம்பாதிக்கணும், இனி மனோஜுக்கு பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு வித்யா மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வித்யா சொல்கிறாங்க, சரி மீனா, நீங்கள் பூக்கடையில் இருக்க வேலையை பாருங்கள், எனக்கும் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். ரோகிணியை பற்றி பேசணும்னு தோணுச்சு,
ரோகிணி இப்போ மனசு மாறிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இத்தனை நாள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன். இருந்தாலும் ரோகிணியோட வாழ்க்கையை நினச்சா ரொம்பவே மனசு வேதனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி இனி கிறிஷுக்காக தான் அவங்க நல்லபடியாக சம்பாதிக்கணும், கிறிஷை நல்லபடியாக பார்த்துக்கணும். எதுக்கு மறுபடியும் மனோஜ்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்? நீங்கள் மறுபடியும் ரோகிணி கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னதை அப்படியே பேசுங்க. ரோகிணி மனசு மாறினா இங்கே மனோஜ், விஜயாத்தை எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி மீனா, நான் கிளம்புறேன் அப்படின்னு வித்யா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் சிந்தாமணி மீனாவை பார்க்கறதுக்காக பூ கடைக்கு வராங்க. மீனா யோசிக்கிறாங்க, சிந்தாமணி எதுக்கு இப்போ நம்ம பூ கடைக்கு வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு மீனா யோசிக்கும் போது, என்ன மீனா, நீயும் முத்துவும் நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக உன்னுடைய வேலையை பார்க்குறியான்னு கேட்கும்போது, என்ன சிந்தாமணி, நீங்கள் தான் வந்தீங்க, உடனே என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசணும்? எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க? நான் என் வேலையை பொறுப்பாக பார்க்குறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நீங்கள் வேணும்னே பிரச்சனை செய்கிறீங்க, அதான் இப்படி இந்த நிலமையில இருக்கீங்க. ஆமாம், இப்போ என்னுடைய பூக்கடைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மீனா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சேன்னு உனக்கு தெரியும்ல. நீ இப்போ தான் இந்த பூக்கடைக்கு ஓனராக இருக்க. ஆனால் நான் பெரிய பெரிய பூ ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சுருக்கேன். நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. உன்னால தான் இப்போ ரேகா கிட்ட பேச முடியாமல் நானும் என் வீட்டுக்காரரும் இந்த நிலமையில இருக்கோம். ரேகா இப்போ எங்கே இருக்கா? ரேகாவை பற்றி பேசுகிறதுக்காக தான் உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன். மற்றபடி உன்னை பாராட்டி பேசுகிறதுக்கோ சந்தோஷமாக பேசுகிறதுக்கோ நான் வரவே இல்லை. நீயும் முத்துவும் வேணும்னே எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு ரேகாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யணும். அப்போ தான் எங்களுடைய பணம், சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு தானே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மீனா? எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கணும்னு என்னென்ன வேலை செஞ்ச. முத்துவும் உனக்கு சப்போர்ட் பண்ணதால் இப்போ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குற. இருந்தாலும் நான் பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி ஒன்னால் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க சிந்தாமணி. பரவாயில்ல சிந்தாமணி, எனக்கு இப்போ கிடைக்கிற வருமானமே போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? சிந்தாமணி, உங்கள் பொண்ணு ரேகா இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கா. நீங்கள் ரேகா கிட்ட வேணும்னா பேசி பாருங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செய்ய தான் போகிறோம். ஆனால் எதையும் எதிர்பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலை. உங்கள் பணம் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கங்க. நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தா அதுவே போதும். ரேகா எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நாங்கள் ரேகாவை கூப்பிட்டு வரல. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணதே ரேகா தான். நீங்கள் தான் ரேகா கிட்ட நிறைய பிரச்சனை செஞ்சீங்க. அதான் ரேகா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேணும்னா ரேகா கிட்ட பேசி பாருங்க. ரேகா உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சா கண்டிப்பாக ரேகாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். ஆனால் ரேகா வரமாட்டேன்னு சொல்லிட்டா நீங்கள் அமைதியாக இருக்கணும். மறுபடியும் பிரச்சனை செஞ்சிங்கன்னா நாங்கள் பொறுமையாகவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என் பொண்ணு ரேகா என் பேச்சை தான் கேட்பா. சீக்கிரமாகவே ரேகா எங்கள் வீட்டுக்கு வரதான் போகிறா. உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரேகா உங்கள் பேச்சை இனி கேட்கவே மாட்டா. ரேகாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு நான் யோசித்தேன். ஆனால் ரேகா உங்கள் பேச்சை கேட்டுட்டு எங்களை தலகுனிய வைப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக ரேகா கிட்ட வந்து பேச தான் போகிறேன். நீங்கள் எல்லாரும் தலகுனிஞ்சு நிற்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ரேகா உங்கள் பேச்சை கேட்கணும்னு நினச்சிருந்தா உங்கள் வீட்டிலேயே இருந்திருப்பாங்க. அவங்க எதுக்கு எங்ககிட்ட உதவி கேட்கணும்? எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்? நீங்கள் ஏற்கனவே ரேகாவை சரியாக கவனிக்கவே இல்லை. உங்கள் பிஸ்னஸ் தான் முக்கியம், உங்கள் வேலை தான் முக்கியம்னு இருந்தீங்க. இப்போ என்ன, ரேகா மேலே உங்களுக்கு நிறைய அக்கறை வந்துருச்சா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க மீனா. மீனா, நீ என்கிட்ட பேசாத. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதான் சொல்லிட்டேன்ல, என் பொண்ணு ரேகா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ரேகாவை பார்த்து நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி, உங்கள் பொண்ணு ரேகா கிட்ட நீங்கள் எப்பவும் பேசலாம். ஆனால் உங்களால் சத்யாவுக்கு பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். ஏற்கனவே பொய் சொல்லி சத்யாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நீங்கள் எங்களை தலகுனிய வச்சிட்டீங்க. ஆனால் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என் தம்பி சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ரேகாவுக்கும் உதவி செஞ்சுருக்கேன். நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. இந்த மீனா இவ்வளோ பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. மீனாவும் முத்துவும் வேணும்னே என்னை தலகுனிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாங்க. சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு என் பொண்ணு ரேகாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கல்ல. இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்குறேன். இனி பொறுமையாக இருக்கவே கூடாது அப்படின்னு சிந்தாமணி ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா பேசின பேச்சுக்கு மீனாவுக்கும் முத்துவுக்கும் சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இங்கே
சந்திரா வீட்டுக்கு வந்த ரேகாவை சந்திரா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இங்கே ரேகா சொல்கிறாங்க, எனக்கு சமைக்க தெரியாது, நீங்கள் தான் எனக்கு இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. என்ன ரேகா, நீங்கள் எங்கள் வீட்டு மருமகளாக வரப்போகிறீங்க, நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்கள் வீட்டு மருமகளாக வரப்போகிறேன், நான் எந்த வேலையும் செய்யாமல் எப்படி இருக்க முடியும், உங்களை நான் தான் நல்லா பார்த்துக்கணும், இத்தனை நாள் சத்யா உங்களை பார்த்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரேகா. இதை கேட்டு சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்தீங்களாம்மா, ரேகா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், நீங்கள் தான் என் பேச்சை கேட்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சத்யா, சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு யோசித்தேன், ஆனால் ரேகா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு, இந்த வேலையெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணுன்னு யோசிக்கிறாங்கல்ல, அதுவே போதும். நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ரேகா, நீ அமைதியாக ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், உனக்காக ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சத்யாவை பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்காக நீங்கள் காஃபி கொடுப்பீங்க, அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப ருசியாக சமைப்பீங்கன்னு. நீங்கள் எனக்கு மாமியாராக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், நான் நினச்சிருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்காது. என் அப்பா எனக்கு வசதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாரு, பெரிய பணக்கார வீட்டு பையனாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு, ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்றத யோசிக்கவே இல்லை. ஏன் நீங்கள் சத்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக என் அம்மா பேச்சை கேட்டு வெளியூருக்கு அனுப்புனாரு. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனால் சிந்தாமணியும் என் அப்பாவும் என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போ அவங்களால உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்க முடியும்னு தான் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நான் உதவி கேட்டேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சந்திரா ரொம்ப சந்தோஷமாக ரேகாவுக்கு இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த சமயம் ரேகா சொல்கிறாங்க, முத்து மீனா எனக்காக செஞ்ச உதவியை என்னால் மறக்க முடியாது, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரப்போகிறேன், என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, எனக்கு இந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, அப்படியா, என்ன ரேகா செய்ய போகிறேன்னு கேட்குறாரு சத்யா. இல்லை, நான் என்னுடைய கம்பெனியில் வேலை பார்த்தப்ப என் அப்பா எனக்கும் சம்பளம் கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பணத்தை சேர்த்து வச்சுருந்தேன், எனக்காக நான் ஏதாவது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பணம் கண்டிப்பாக பயன்படணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அந்த பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், முத்து தான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருல, அப்போ முத்துவுக்கு உதவி செஞ்சால் முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு விஜயாவை பற்றி தெரியும், முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சுக்காம விஜயா நிறைய பிரச்சனை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். சத்யா, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால் மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் இப்படிலாம் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன சத்யா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனாலும் முத்துமாமாவும் மீனாக்காவும் இதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, நீ வேணும்னா அவங்கக்கிட்ட பேசிப்பாருன்னு சொல்லும்போது, முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக இந்த உதவியை ஏற்றுக்கணும்னு நான் சொன்னால் அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க, அதனால் நாளைக்கே முத்து மீனாவை பார்த்து இந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறேன், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சந்திரா சந்தோஷப்படுறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, இருந்தாலும் சிந்தாமணியால் பிரச்சனை வரும், நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது, என் அம்மா இப்படி தான் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க, நான் பார்த்துக்கிறேன் சத்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேகா. முத்துவும் மீனாவும் சத்யாவுக்காக இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு இங்கே சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மீனாவும் முத்துவும் கோயிலுக்கு வராங்க. அங்கே ரேகா ஃபோன் பண்ணுறாங்க, மீனா நீங்கள் எங்கே இருக்கீங்க, முத்து சவாரிக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரேகா, இங்கே கோயிலுக்கு தான் வந்திருக்கோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஏற்கனவே சிந்தாமணி என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்து பேசணும், மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க, அதான் உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என் அம்மா பேசுனா நான் மனசு மாறிடுவேனா, இல்லை எங்கள் வீட்டுக்கு நான் போயிடுவேனா, என் அம்மா செஞ்ச பிரச்சனைக்கு சரியான பதில் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்து பேசணும் மீனா, முத்துக்கிட்டேயும் பேசணும்னு சொல்கிறாங்க ரேகா. அப்படியா, நீங்கள் வேணும்னா சத்யாவை கூப்பிட்டு கோயிலுக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே ரேகா. சத்யா சொல்கிறாங்க, என்ன மீனாக்கா கிட்ட பேசிட்டியா, என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, என் அம்மா இங்கே மீனாவை பார்த்து பேசினாங்களாம், அதனால் உடனே கல்யாண ஏற்பாடை செய்யணும்னு முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லும்போது, சரி ரேகா அப்படின்னு சத்யாவும் ரேகாவும் கோயிலுக்கு வராங்க. முத்து ரேகா கிட்ட பேசும்போது, என்ன ரேகா எப்படி இருக்கீங்க, இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் முத்து, நீங்களும் மீனாவும் செஞ்ச உதவியால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்,
இங்கே சந்திரா வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் என்ன ரேகா எங்ககிட்ட பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது, இல்லை மீனா, முத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாருன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். என்கிட்ட இப்போ எந்த பணமும் இல்லை. இப்போ தான் அந்த காரெல்லாம் சரி செஞ்சுருக்கேன். அந்த காரை வச்சு தான் எங்கள் வீடு கிடைக்கிறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணேன். அதனால் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தான் நானும் யோசிக்கிறேன். எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆனால் சீக்கிரமாக நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவேன். அப்படி தானே மீனா அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாம் ரேகா, நாங்கள் கண்டிப்பாக புது பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு நிறைய திறமை இருக்குது. தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறதால நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைக்கிறேன். அதே மாதிரி ஃபினான்ஸிற்கு தர வேண்டிய பணத்தையும் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம். விஜயாத்தையோட வீடு கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இப்படி நிறைய பணம் கடன் வாங்கிட்டோம். அதனால தான் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி முத்து, நீங்கள் நினச்ச மாதிரியே புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் உதவி செஞ்சால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேகா, நீங்கள் எதுக்கு எனக்கு உதவி செய்யணும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கங்க. நாங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். சிந்தாமணியால் மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால தான் நாங்கள் பார்த்துக்குறோம் ரேகா, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். நானும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? நான் இப்போ மீனா வீட்டு மருமக தான். அதனால் நான் கண்டிப்பாக உதவி செய்கிறத நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாது. இதில் நிறைய பணம் இருக்குது அப்படின்னு அந்த பணத்தை வந்து மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கொடுக்குறாங்க ரேகா. எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா இவ்வளோ யோசிக்கிறீங்க? நான் உங்கள் வீட்டு மருமக தானே, என்னை நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் செய்கிற உதவிக்காக தான் நானும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சந்தோஷமாக இப்படிலாம் யோசித்தேன். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லையா? என்னை உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கவே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரேகா. உடனே முத்து சொல்கிறாங்க, ரேகா நீங்கள் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? மீனா, அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோ. அவங்கள தான் நம்ம வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டோம்ல. இப்போ ரேகா மட்டும் கொடுக்குற பணத்தை நம்ம வாங்கலைன்னா அப்புறம் ரேகா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சந்தோஷமாக ரேகா அந்த பணத்தை கொடுக்குறாங்க. மீனாவும் முத்துவும் பணத்தை வாங்கிக்கிறாங்க. சத்யா சொல்கிறாங்க, மீனாக்கா நீங்கள் கண்டிப்பாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லும்போது, சத்யா, உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் உதவி செஞ்சேன். ஆனால் ரேகா எங்களுக்காக இந்த பணத்தை கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, நாங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எங்களுக்கு துணையாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சத்யா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு முத்து. ஆமாம் சத்யா, இதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ரேகாவையும் பாராட்டி பேசுகிறாங்க மீனா. உடனே முத்துவும் மீனாவும் பேசிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்கே மனோஜ் வந்து அமைதியாக இருக்காரு. உடனே அங்கே முத்து சொல்கிறாரு, என்ன மனோஜ் ரொம்ப அமைதியாக இருக்க? ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. அதெப்படி உடனே இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? நீ தான் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்குற? ஆமாம், நீ என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். ஆமாம், நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதனால சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் மட்டும் உன்கிட்ட உதவி கேட்டப்ப என்கிட்ட பணமே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உனக்கு நிறைய பணம் இருக்கா? நீயே கடன் வாங்கியிருக்க, ஃபினான்ஸர்கிட்ட எப்படி இந்த பணத்தை கொடுக்குறதுன்னு யோசிக்கிற. நீ எப்படி புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும்? உனக்கு வேற வேலையே இல்லை. இப்படியெல்லாம் சொன்னால் உடனே அப்பா உன்னை பாராட்டி பேசுவார், உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால தானே புதுசாக வேலை செய்ய போகிறேன், புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. முத்து, உன்னை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னால் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. நீ மட்டும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா? ஆமாம், யார்கிட்டயாவது உதவி கேட்டியா? இல்லை இந்த பணத்தை கடன் வாங்க போறியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் யோசிக்கிற? புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன், அங்கே என்னுடைய பிஸ்னஸ் திறப்பு விழாக்கு நீ கண்டிப்பாக வரணும் மனோஜ்னு சொல்லும்போது, அதெல்லாம் கண்டிப்பாக வருவேன். அதுக்கு நீ முதல்ல புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஆமாம், உன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிற. ஆனால் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதெல்லாம் உன்னால் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே முடியாதுன்னு மனோஜ் சொல்லும்போது, மீனா ரொம்ப கோவமாக மனோஜை பார்க்குறாங்க. அங்கே வந்த விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ் எதுக்கு முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, முத்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறானா, இப்படியே வந்து முத்து புது வீடு வாங்க போகிறேன்னு சொல்லுவான், நம்ம இதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் உண்மையை சொன்னேன், மனோஜ் நம்பவே மாட்டேங்கிறான், நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லும்போது, அங்கே ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாரும் வராங்க. உடனே அண்ணாமலை கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு முத்து. அப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, இங்கே ரேகா எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்கப்பா, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உதவி செஞ்சுருக்காங்கப்பான்னு சொல்லும்போது,
என்னது சிந்தாமணியோட பொண்ணு ரேகா உனக்கு பணம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா நடந்த உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, நாங்கள் இங்கே ரேகாவுக்கு உதவி செஞ்சோம். அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்படி பணம் கொடுத்தாங்க. நாங்கள் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. நாளைக்கே நாங்கள் இந்த ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறோம். சீக்கிரமாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மனோஜ் சொன்ன மாதிரி புது வீடு வாங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அத்தை, இப்போ வரைக்கும் இங்கே மாடியில் ரூம் கட்டவே முடியல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, நாங்கள் புது வீடு கட்ட தான் போகிறோம் அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு இங்கே மனோஜ் விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா ரொம்பவே பதட்டமா, என்ன மீனா சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இப்போதாம்மா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறமா மீனா சொன்ன மாதிரி கண்டிப்பாக புது வீடு கட்ட தான் போகிறோம். நீங்களும் வரணுமா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்காங்க விஜயா. இங்கே சத்யாவும் ரேகாவும் செஞ்ச உதவியால் முத்துவுக்கு பணம் கிடச்ச உடனே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு முத்து. இங்கே ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சிந்தாமணி பேச்சை கேட்காம சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக இங்கே ரேகாவுக்கும் சத்யாவுக்கும் முத்துவும் மீனாவும் நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. இங்கே சத்யா ரொம்ப சந்தோஷமாக முத்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இங்கே ரேகா, சத்யா, சீதா எல்லாரும் முத்துவோட புது பிஸ்னஸ் திறப்பு விழாக்கு வராங்க. ட்ராவல்ஸோட திறப்பு விழாக்கு வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முத்து மாமா முதல்ல வந்து நிற்பார், சப்போர்ட் பண்ணுவார். இப்போ ரேகா செஞ்ச உதவியால் முத்து மாமா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ரேகா எங்களுக்கு நீங்கள் இப்படி உதவி செய்வீங்கன்னு நினைக்கல. நீங்கள் கொடுத்த பணத்தை எப்படியாவது நாங்கள் திருப்பி தந்துடுவோன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கேன். அது எப்படி இந்த பணத்தை என்னால் திருப்பி வாங்க முடியும்? நீங்கள் இந்த பணத்தை எனக்கு தரவே வேண்டாம். நீங்கள் செஞ்ச உதவி தான் என்னால் மறக்கவே முடியாது. நான் வந்து உங்களுக்கு சாதாரண உதவி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். என் அப்பா என்னை சீக்கிரமாக புரிஞ்சுக்க போகிறாரு. அதனால தான் மீனா உங்களுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சேன். நீங்கள் யோசிக்காமல் இந்த வேலையை சரியாக செய்யணும், நல்லபடியாக முன்னேறணும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ரேகா எல்லார் முன்னாடியும் மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசும்போது இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, இந்த ரேகா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும், என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு சிந்தாமணிக்கிட்ட பேசினப்ப சிந்தாமணி என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ சிந்தாமணியோட பொண்ணு ரேகா மீனா வீட்டு மருமகளாக இருக்காங்க. மீனாவுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. மீனாவும் முத்துவும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க. மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ரேகா தான். எங்கள் வீட்டுக்கு ரேகா மருமகளாக வந்திருந்தா மனோஜுக்கு இதே மாதிரி பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கும். மனோஜ் புது பிஸ்னஸ் ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பான்னு நினச்சேன். ஆனால் இங்கே சிந்தாமணியால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. ஆனால் சிந்தாமணி என்னையும் மனோஜையும் வந்து ஏமாற்றணும்னு நினச்சாங்க. எங்கள் வீடு கிடைக்கிறதுக்காக தேவையில்லாத வேலையை செஞ்சாங்க. ஆனால் இப்போ ரேகா முத்துவுக்கும் மீனாவுக்கும் இவ்வளோ பெரிய உதவி செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ரேகா உதவி செஞ்சதால் முத்துவும் மீனாவும் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பொறாமப்படுறாங்க விஜயா. இங்கே முத்துவும் மீனாவும் புது பிஸ்னஸ் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரேகா எப்பயுமே உதவி செய்கிறாங்க. அதனால் மீனா நினச்ச மாதிரியே மீனாவுக்காக புது வீடு கட்டணும். என் அப்பா எப்பயுமே சொல்வார், நம்ம சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யவே கூடாது, பணத்தை சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி மீனாவுக்கு புது வீடு கட்டி கொடுத்தா மீனா ரொம்ப சந்தோஷப்படுவா. என் அப்பாவும் இப்படி தானே பேசிகிட்டு இருந்தாங்க, முத்து நீ சம்பாதிக்கிற பணத்தை உனக்காக தான் சேர்த்து வைக்கணும், உனக்காக கண்டிப்பாக நீ வீடு வாங்கணும்னு சொன்னார். அதே மாதிரி நான் செஞ்சாதான் என் அப்பா சந்தோஷப்படுவார். இப்போ வரைக்கும் இது என்னுடைய வீடு அப்படின்னு என் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க. விஜயாவோட வீடு கிடைக்கிறதுக்கு என்னதான் நம்ம உதவி செஞ்சாலும் விஜயாவும் மனோஜும் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அதனால் மீனாவுக்காக நம்ம கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு புது பிஸ்னஸ் ஆரம்பித்த முத்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா சம்பாதிக்கிறாரு. அதனால் மீனாவுக்காக புது வீடு கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. அண்ணாமலை, விஜயா எல்லாரும் அங்கே புது வீட்டுக்கு வராங்க. மீனா தான் இந்த வீட்டுக்கு ஓனராக இருக்க போகிறாங்க, மீனாவுக்காக தான் இந்த புது வீடை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை எல்லார் முன்னாடியும் முத்துவை பாராட்டி பேசுகிறாரு. முத்து, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எங்களுக்காக உதவி செஞ்ச. ஆனால் இப்போ மீனாவுக்காக இப்படி புது வீடெல்லாம் கட்டி கொடுப்பேன்னு நான் யோசிக்கல. இன்றைக்கி தான் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மீனா செஞ்ச உதவியால் நீ இப்படிலாம் முன்னேறுவேன்னு நான் யோசிக்கல. பாத்தியா விஜயா,
மனோஜ் தான் நல்லா சம்பாதிப்பான், மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்வான்னு மனோஜை ரொம்ப பெருமையாக பேசினேன். ஆனால் முத்து இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் முத்து நினச்ச மாதிரியே இப்போ மீனாவுக்காக புது வீடு கட்டி கொடுத்துருக்கான். எப்பயுமே மனோஜ் தான் நல்லா சம்பாதிப்பான், மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு மனோஜை பெருமையாக பாராட்டி பேசுவ விஜயா. ஆனால் இப்போ முத்துவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்துவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை. முத்து சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், என்னை நினச்சி எப்பயுமே பெருமைப்படணுன்றதுக்காக தான் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சேன். என்ன மனோஜ் மாதிரி என்னால் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் மீனா செஞ்ச உதவியால் தான் இப்போ புது வீடு வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது முத்துவை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அங்கே வந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாரு அண்ணாமலை. முத்து மீனா எப்பயுமே இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சந்தோஷமாக பேசுகிறாரு. மனோஜ் பாத்தியா மனோஜ், முத்து புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சதே எனக்கு பிடிக்கல, இப்போ மீனாவுக்காக புது வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்கான். நீ தான் நல்லா சம்பாதிப்பேன்னு நினச்சேன், ஆனால் உன்னால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. இனி மீனா முத்து புது வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் நீ இப்படிலாம் புது வீடு வாங்கலையே மனோஜ், பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு மனோஜ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க விஜயா. இப்போவும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல பேர் கிடைக்குது. என் அப்பா முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. அதனால் விஜயா என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இப்படி முத்து புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், புது வீடு வாங்குவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு முத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு மனோஜ்.